அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன், வீட்டுல பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்டிங்கா? என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹி இஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காருன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிகை. சுண்ணாம்பு படிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டியிருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களேன். கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு, நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்க. இவங்க அப்பா ஒரு இங்கீதம் கேட்டவன், என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான், இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவை தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம், நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனு தான். சரி, அப்பா இப்ப வருவாரு. இப்ப வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன். படிக்கட்டுமா? படிங்க. அது வீடு இல்லை, கலைக்கோயில். அந்த கலைக்கோயிலுக்குள் நான் பயபக்தியுடன் நுழைகிறேன். அங்கே அட்டகாசமான சிரிப்புடன் என்னை வரவேற்கிறார் அந்த இளைஞர், ஓவிய கலைஞர். அடடா, அது மாபெரும் கலைஞன் கூறிய கர்வ புன்னகை இல்லை, ஒரு விசாலமான இதயத்தின். போதும் 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 போதும், என்னால தாங்க முடியாது. கிலோ கணக்குல ஐஸ் வைக்கிறேன்னா முழுசா படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. பேட்டியை பிரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு. அப்புறம் புத்திசாலி பொண்ணு. இன்னும் துடுக்குத்தனமா பேசுற பொண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்ற கேரக்டர். அப்போ நான் இப்ப மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டுமா? ஐ லவ் யூ. அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஐ அம் சாரி. நீனே சொல்லுங்க. இந்த நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீல ஒரு அன்பு இருக்கு, நீல ஒரு உறவு இருக்கு, நீல ஒரு உரிமை இருக்கு. முதல் பார்வையிலேயே உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க. அந்த இடத்தை நிரந்தரம் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா, இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னனே, அது போய்
ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா. என் இதயத்திலேயும் அவதான் இருக்கா. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத சமயத்துல அவ அவ இந்த வீட்டுக்கு வந்தா. ரெடிமா? நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்குமா. இந்தாமா. என்ன கையில பிளாஸ்டர்? என்ன விஷயம் சொல்லு. எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. மரணத்தோட போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். ஆனா யாரும் உதவல. கடைசியில என் ரத்தத்தை தானம் பண்ணிட்டு பணம் வாங்கின. அந்த பணத்தையும் நான் பஸ்ல வரும்போது பறி கொடுத்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாத நிலைமையில நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் இவரை சந்திச்சேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு சொன்னாரு. எதை பத்தியும் யோசிக்காம இங்க வந்துட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். பர்ஸு கீழே கந்தத சத்தியமா சொல்றமா, பணம் வந்து தெரியாதுமா. இந்த வச்சுக்கோ. ஒன்னு எண்ணி பாருமா, கரெக்டா இருக்கும், பைசா குறையாது. பணம் தான் நிறைய கொடுத்துருக்கீங்களே. பரவாயில்ல, இதையும் வச்சுக்க. நான் வரேன் சார். வரேன் சார்.